இன்னைக்கு வந்து 12ஆம் வகுப்பு தேர்வுகள் வந்து தமிழகம் எங்கும் துவங்குது. தமிழகம் மட்டுமல்லாது புதுச்சேரி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் துவங்குது. ஏறத்தாழ 8.5 லட்சத்துக்கு அதிகமான மாணவ மாணவிகள் வந்து இன்னைக்கு வந்து அந்த தேர்வுகள் எழுதுறாங்க. ஆயிரக்கணக்கான பள்ளிகள் வந்து இதுக்குன்னு ஒதுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஆசிரியர்கள் மட்டுமல்லாது பறக்கும் படையினர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிகள்லையுமே மாணவ மாணவியருக்கு வேண்டப்பட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டது. ஒவ்வொரு மாணவர்கள் அதாவது இன்று துவங்கக்கூடிய பரீட்சையானது இன்னும் சில நாட்களை முடியக்கூடிய வர 25 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த பரீட்சையில வந்து பல்வேறு கட்ட முன்னேற்பாடுகளை வந்து அரசு எடுத்திருக்குது. ஒவ்வொரு தேர்வு மையங்களுமே வந்து கையவட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அந்தந்த பள்ளிகள்ல வந்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குது. மாணவ மாணவியர் வந்து சரியான பரீட்சையில வந்து அமர்ந்து எழுதுவதற்கான தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. தேர்வு மையங்கள்ல குடிநீர் அதே மாதிரி தடையில்லா மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுமே வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில பள்ளி வளாகங்களை சுற்றிலுமே வந்து காவல்துறையினர் வந்து தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிகள்லையுமே வந்து அந்தந்த மாணவர்கள் போகக்கூடிய அதாவது காலைல 10 மணிக்கு இந்த பரீட்சை வந்து ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில மாணவ மாணவிகள் வந்து 9 மணி அளவிலேயே வர வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுடைய தேர்வுகள் அதாவது அவங்க தேர்வு எழுதக்கூடிய அறைகள் வந்து ஒதுக்க செய்யப்பட்ட நிலையில ஒரு சில குழப்பங்கள்ல ஏற்பட்ட பகுதிகளிலையுமே அந்த பள்ளி மாணவ மாணவிகள் அதாவது அந்த வகுப்பு தேர்வு எழுத வந்த மாணவ மாணவிகளையுமே வந்து அவர்களுக்கு உண்டான வகுப்பறைகள் அனுப்புறது உள்ளிட்ட பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை வந்து துவங்கி அதன் அடிப்படையில் 10 மணி அளவுல சரியாக காலை 10 மணி அளவுல அந்த வினாத்தாள்களானது தற்போது விநியோகிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் தேர்வுகள் வந்து துவங்கி மாணவ மாணவியர் வந்து முதல் கட்டமாக அதாவது இன்னைக்கு எழுதுற தேர்வு மதியம் 12:30 மணிக்கு அளவுல முடியும். அதன் அடிப்படையில் தற்போது அதுக்கு உண்டான மாணவ மாணவிகள் வந்து தேர்வு எழுத துவங்கி இருக்கிறாங்க. கோபாலகிருஷ்ணன், நன்றி சிவகுமார், தங்கள் தகவல்களுக்கு நன்றி.